Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to our channel. All is well, my dear. Alhamdulillah. என்னதான் நம்ம குரான் அரபியில் ஓதுனது நன்மையாக இருந்தாலும் அதில் தமிழை படித்து பார்க்கும்போது அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன சொல்லியிருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும். அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி இருளக நன்மை பெறலாம். அந்த வகையில் இன்னைக்கு குரானுடைய கேள்வி பதில்களாக நம்ம இதை பார்க்க போகிறோம். முதலாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இறைவன் வீடுகளை ஏற்படுத்தியது எதற்காக? நிம்மதி அடையிறதுக்காக தான் அல்லாஹ் நமக்கு இல்லத்தை தந்திருக்கான். எப்போவுமே அந்த இல்லத்தில் நமக்கு நிம்மதி கிடைக்கணும்னா அல்லாஹ்வுடைய நினைவு அதிகமாக இருக்கணும். அடுத்து, மிகப்பெரிய தகுதிகளையும் சிறப்புகளையும் கொண்டது எது? இந்த உலகத்தில் என்னென்ன தகுதிகளையும் நம்ம சிறப்பையும் பெற்றாலும் ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் மிகப்பெரிய தகுதிகளையும் சிறப்புகளையும் கொண்டது மறுமை வாழ்வு மட்டும்தான். மறுமை வாழ்வு மிகப்பெரிய தகுதிகளும் மிகப்பெரிய சிறப்புகளும் கொண்டது. அதனால் என்னென்னைக்கும் நம்ம மறுமைக்காக நம்முடைய இம்மையில் விதைக்கணும். அல்லாஹ் தடுத்தவை எவை? அல்லாஹ் எதெல்லாம் தடுத்திருக்கான் அப்படின்னா, வெட்கக்கேடானவை, தீமை மற்றும் வரம்பு மீறுதல். இந்த 3 விஷயங்களுமே அனைத்து பாவங்களையுமே உட்படுத்தி வந்துடும். எப்போவுமே வெட்கக்கேடான விஷயங்களையும் தீமையான விஷயங்களிலிருந்தும் வரம்பு மீறுதலிலிருந்தும் நம்ம பாதுகாப்பு பெறணும். குர்ஆன் யார் மூலம் இறக்கப்பட்டது? குர்ஆன் யார் மூலம் இறக்கப்பட்டது? இறைவனிடமிருந்து ரூஹுல் குதூஸ் என்னும் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் இறக்கப்பட்டது. அல்லாஹ் கிட்டேந்து வந்தது. அது யார் மூலமாக வந்தது அப்படின்னா, ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமா வந்தது. அவங்களுக்கு இன்னொரு பேர் ரூஹுல் குதூஸ். யாருக்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான்? அல்லாஹ் வழிகாட்டாதவங்களை